அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10ஆம் வகுப்பில் தேசியம் காந்திய காலகட்டம், காந்திய காலம், அதாவது காந்தி இந்தியாவுக்கு வந்த பிறகு நடைபெற்ற இந்திய சுதந்திர போராட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன போராட்டங்கள் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் மிக முக்கியமான ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம். கற்றல் நோக்கங்கள் பாருங்கள். இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்திய காலகட்டம். அடுத்தது, இந்தியாவில் மக்களை ஒன்றிணைக்க அகிம்சை மற்றும் சத்தியாகிரகம் ஆகிய காந்திய கொள்கைகள் பயன்படுத்தப்பட்டு சோதிக்கப்பட்ட காலகட்டம். அடுத்தது, சாம்ரான் மற்றும் ரவுலட் சட்டம் ஆகியவற்றிற்கு எதிரான வன்முறையற்ற போராட்டங்கள், ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் அதன் வீழ்ச்சி, தீவிரத்தன்மை கொண்டவர்களும் தீவிர தேசியவாத போக்கு உடையவர்களின் தோற்றமும் விடுதலை போராட்டத்தில் அவர்கள் ஆற்றிய பங்கும். அடுத்தது, சட்டமறுப்பு இயக்கத்தின் தொடக்கம், தனித்தொகுதிகள் குறித்த சர்ச்சை மற்றும் பூனா ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுதல். அடுத்தது, மாகாணங்களில் முதலாவதாக அமைந்த காங்கிரஸ் அமைச்சரவைகள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தோன்றுவதற்கான சூழ்நிலைகள். அடுத்தது, இந்திய துணைக்கண்டத்தை இந்தியா பாகிஸ்தான் என இரண்டாக பிரிவினை செய்ய வழிவகை செய்த வகுப்புவாதம். அறிமுகம் பாருங்கள். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைக்காக சுமார் 20 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகள் போராடிய பிறகு 1915 எங்கே வராரு அப்படின்னா இந்தியாவுக்கு வராரு. தென்னாப்பிரிக்காவில் எத்தனை வருஷம் இருக்காரு? 20 ஆண்டுகள். அதுக்கப்புறம் 1915 என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியா வராரு. இந்திய அரசியலுக்கு புதிய எழுச்சியை அவர் ஏற்படுத்தினார். தென்னாப்பிரிக்காவில் அவர் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், முதியோர் என அனைவரும் பின்பற்றத்தக்க சத்தியாகிரகம் என்ற புதிய வழிமுறையை அறிமுகம் செய்தார். யார்? காந்தி. அடித்தட்டு மக்களின் அல்லது அடித்தட்டு வறியவர்களின் மேன்மைக்காக உறுதி பூண்ட அவரால் மக்களின் நல்லெண்ணத்தை எளிதில் பெற முடிந்தது. இந்திய தேசிய இயக்கத்தை காந்தியடிகள் எவ்வாறு மடைமாற்றம் பெற வைத்தார் என்பதை இந்த பாடத்தில் நாம் காண்போம். காந்தியடிகளும் மக்கள் தேசியமும். காந்தியடிகள் உருவாகிறார் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. குஜராத்தின் போர்பந்தரில் ஒரு வசதியான குடும்பத்தில் 1869 அக்டோபர் 2, அக்டோபர் 2ஆம் தேதி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படிங்கிறவர் பிறந்தார். யார்? அவருடைய முழு பேர் என்ன? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவரது தந்தையார் காபா காந்தி போர்பந்தரின் திவானாகவும் பின்னர் ராஜ்கோட்டின் திவானாகவும் பொறுப்பு வகித்தார். அவரது தாயார் புத்லிபாயின் தாக்கம் இளையவரான காந்தியின் நடவடிக்கைகளில் பெரிதும் இருந்தது. பதின்ம பள்ளி படிப்பை முடித்த காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக 1888 இங்கிலாந்திற்கு கடற்பயணம் மேற்கொண்டார். ஒரு மிகப்பெரிய என்ன பண்ணுறாரு, ஒரு வசதியான குடும்பத்தில் பிறக்கிறாரு. ஆனால் அவருக்கு தாக்கம் அவருடைய தாயார் புத்லிபாயின் தாக்கம் தான் அதிகமாக இருக்குது. 1888 இங்கிலாந்துக்கு என்ன பண்ணுறாரு, கடல் பயணம் மேற்கொள்கிறார். இதுக்கு சட்டப்படிப்பு படிக்கிறதுக்காக. 1891 ஜூன் மாதம் வழக்கறிஞர் மாதம் பட்டம் பெற்ற பிறகு அவர் பிரிட்டிஷாரின் நீதி மற்றும் நியாய முறையில் நம்பிக்கை கொண்டவராக இந்தியாவுக்கு திரும்பினார். லா படிச்சுட்டு ஆங்கிலேயர்கள் அப்படின்னா கரெக்டாக நடந்துக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாயகம் திரும்புகிறார். அடுத்தது, இந்தியா திரும்பியவுடன் பம்பாயில் வழக்கறிஞராக பணியாற்ற காந்தியடிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது. எங்கே? பம்பாயில். அந்த காலகட்டத்தில் தான் தென்னாப்பிரிக்காவில் இருந்த குஜராத்தின் நிறுவனம் ஒன்று சட்ட உரிமை வழக்குகள் தொடர்பாக காந்தியடிகளின் சேவையை நாடியது. 1888 வழக்கறிஞர் படிக்கிறதுக்காக போகிறாரு. திரும்பி என்ன பண்ணுறாரு, முடிச்சுட்டு இந்தியா வராரு. பம்பாயில் இருக்கார். லா வேலையை செய்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனால் தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருந்து அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சட்ட உதவிகள் செய்வதற்காக நாடுகிறார்கள். இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்ட காந்தியடிகள் 1893 ஏப்ரல் மாதம் என்ன பண்ணுறாரு, தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு போகிறாரு. தென்னாப்பிரிக்காவில் தான் முதன்முறையாக அவர் இனவரியை எதிர்கொண்டார்.
டர்பனில் இருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொண்ட போது பீட்டர் மாரிஸ்பர்க் ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார். காந்தியடிகள் இதை எதிர்த்து போராட உறுதி பூண்டார். எங்கே தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்போது முதலாக இனவெறிக்கு ஆளாகிறாரு. அவர் என்ன பண்ணுறாங்க, வலுக்கட்டாயமாக முதல் வகுப்பு பெட்டியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாங்க, இறக்கி விட்டுறாங்க. அதை எடுத்து போராடணும்னு முடிவெடுக்கிறாரு. காந்தியடிகள் டிரான்ஸ்வாலில் உள்ள இந்தியர்களின் கூட்டத்தை கூட்டி அவர்கள் தங்களுடைய குறைகளை உறுதியுடன் வெளிப்படுத்தி களைவதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இது போன்ற கூட்டங்களை தொடர்ந்து நடத்திய அவர் அந்த நாட்டின் சட்டங்களை மீறும் விதமாக நடந்த அநீதிகள் தொடர்பாக நிர்வாகத்தினருக்கு மனுக்களை அளித்தார். தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிராக அல்லது ஆதரவாக போராடுகிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலைவாரியாக 3 பவுண்டுகளை செலுத்த வேண்டியிருந்தது, அதாவது வரி விதித்தல். அவர்களுக்கென குறிக்கப்பட்ட பகுதிகளை விடுத்து வேறு இடங்களில் அவர்கள் நிலத்தை சொந்தமாக வைத்து கொள்ள முடியாத நிலை இருந்தது. இரவு 9 மணிக்கு பிறகு அனுமதியின்றி வெளியிடங்களுக்கு செல்ல முடியாத நிலையும் இருந்தது. இத்தகைய நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து அவர் போராட்டத்தை தொடங்கினார். யார்? காந்தி. எங்கே? தென்னாப்பிரிக்காவில். காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் ஆகியோரின் எழுத்துக்களுடன் அறிமுகம் கிடைத்தது. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற டால்ஸ்டாயின் புத்தகம் அன்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற ஜான் ரஸ்கின் எழுதிய புத்தகம், தாரோவின் சட்டமறுப்பு ஆகிய புத்தகங்களால் காந்தியடிகள் பெரும் தாக்கத்திற்குள்ளானார். ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் டால்ஸ்டாய் பண்ணையையும் நிறுவினார். எந்த வருஷம்? 1905லையும் 1910லையும். சமத்துவம், சமூக வாழ்க்கை, செய்யும் தொழில் மீது மரியாதை ஆகிய நற்பண்புகள் இந்த குடியிருப்பில் ஊக்கப்படுத்தப்பட்டன. சத்தியாகிரகிகளுக்கு இவை பயிற்சி களங்களாக திகழ்ந்தன. என்னது? ஃபீனிக்ஸ் குடியிருப்பு, இது மாதிரி போன்ற மிக முக்கியமான இதை ஏற்படுத்துகிறாரு. தென்னாப்பிரிக்காவில் ஒரு செயல் உக்தியாக சத்தியாகிரகம். காந்தியடிகள் உண்மையின் வடிவமாக சத்தியாகிரகத்தை மேம்படுத்தினார். நியாயமற்ற சட்டங்களுக்கு எதிராக அமைதி பேரணிகளை நடத்திய பரப்புரையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தாங்களாகவே முன்வந்து கைதானார்கள். குடியேற்றம் மற்றும் இன வேறுபாடு ஆகிய பிரச்சனைகளுக்காக போராட அவர் சத்தியாகிரக சோதனைகளை மேற்கொண்டார். அமைதியான முறையில் போராடுறப்பே கைது பண்ணுறாங்க. அது ஒரு சோதனை வடிவமாக தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சத்தியாகிரகத்தை முன்னெடுக்கிறாரு. குடியேற்றம் மற்றும் இன வேறுபாடு ஆகிய பிரச்சனைகளுக்காக போராட அவர் சத்தியாகிரக சோதனைகளை மேற்கொண்டார். குடிபெயர்ந்தோரை பதிவு செய்யும் அலுவலகங்கள் முன் கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டன. காவல்துறையினர் வன்முறையை கட்டவிழ்த்து விட்ட போதிலும் சத்தியாகிரகிகள் எவ்வித எதிர்ப்பையும் காட்டவில்லை. அவர் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு உத்தியை கையாளுறாரு. அதில் கலந்துக்கிட்டவங்களாம் யார் அப்படின்னா சத்தியாகிரகிகள் அப்படின்றாங்க. போராடுறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? எந்த எதிர்ப்புமே மக்கள் தெரிவிக்கவில்லை. காந்தியடிகளும் இதர தலைவர்களும் கைதானார்கள். பெரும்பாலும் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்து தெருவோர வியாபாரிகளாக மாறிய இந்தியர்கள் காவல்துறையினரின் கடுமையான நடவடிக்கையையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தை தொடர்ந்தனர். இறுதியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது. இது ஸ்மட்ஸ் காந்தி. இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்ககால சத்தியாகிரகங்கள். முந்தைய இந்திய வருகைகளின் போது காந்தியடிகள் தான் சந்தித்த கோபாலகிருஷ்ண கோகலே மீது பெரும் மரியாதை கொண்டு அவரையே தமது அரசியல் குருவாக ஏற்றார். காந்தியடிகளோட அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. அவரது அறிவுரையின்படி அரசியலில் ஈடுபடும் முன் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் காந்தியடிகள் பயணம் மேற்கொண்டார். இதனால் மக்களின் நிலையை அவர் அறிந்து கொள்ள வழிபிறந்தது. இது போன்ற ஒரு பயணத்தின் போதுதான் தமிழகத்தில் தனது வழக்கமான ஆடைகளை விடுத்து சாதாரணமாக வேட்டிக்கு மாறினார்.
எப்போ அப்படின்னா அவர் வந்துடுறாரு. இந்தியாவுக்கு வந்த பிறகு அவருடைய குருவாக யாரை ஏற்றுக்கொள்கிறார்? கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் ஒரு அறிவுரை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் ஈடுபடுவதற்கு முன்பு இந்தியா முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் அந்த மேற்கொண்டால் தான் அந்த மக்கள் எவ்வளோ பாடுபடுறாங்க, அவளுடைய வாழ்க்கை முறை உனக்கு புரியும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு. அந்த அறிவுரை சொன்ன பிறகு போகிறாரு. அப்படி நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஒரு முறை மதுரை வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, மக்கள் படுற துயரத்தை பார்த்து அவரும் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, வேஷ்டி மற்றும் துண்டு மட்டும் தான் கட்டிக்குவார். அதுக்கு முன்னாடி ஷர்ட் பண்ணிட்டு தான் போட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவருடைய உடையில் மாற்றம் ஏற்படுத்திய ஊர் எது அப்படின்னா தமிழ்நாட்டில் மதுரை. சாம்பிரான் சத்தியாகிரகம் பாருங்கள். பீகாரில் உள்ள சாம்பிரானில் தீன் கதியா முறை பின்பற்றப்பட்டது. இந்த சுரண்டல் முறையில் இந்திய விவசாயிகள் தங்களின் நிலத்தின் 3 பகுதியில் அவ்ரி பயிரிட வேண்டும் என்று ஐரோப்பிய பண்ணையாளர்கள் அவர்களை கட்டாயப்படுத்தினர். 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் ஜெர்மானிய செயற்கை சாயங்களால் இண்டிகோ எனப்படும் நீலச்சாயம் சந்தையில் விற்கப்படுவது குறைந்தது. எப்போ 1859 இந்த பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனை நடந்தே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, 20ல் 3 பங்கு என்ன பண்ணணும், அந்த இண்டிகோ அப்படிங்கிற சாய செடிகள் தான் பயிரிடப்படணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுவாங்க. நீலச்சாயம் சந்தையில் விற்கப்பட்டது குறைந்தது. சாம்பிரானில் இண்டிகோ பயிரிடப்பட்ட ஐரோப்பிய பண்ணையாளர்கள் நீலச்சாயம் பயிரிடும் கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் தேவையை உணர்ந்து அந்த நிலைமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள விரும்பினார்கள். இந்த கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் பொருட்டு சட்டத்திற்கு புறம்பான நிலுவைத் தொகைகளை வசூலித்ததோடு வாடகையையும் அதிகரித்தார்கள். என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகமாக நீலச்சாய பொருளும் பயிரிடணும், அதே மாதிரி வரியை என்ன பண்ணணும், அதிகமாக செலுத்தணும். அதோட விலையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறைந்த விளைச்சலுக்கு தான் வாங்குவாங்க. எனவே எதிர்ப்பு வெடித்தது. இந்த வகையில் சிரமங்களை சந்தித்த சாம்பிரான் சேர்ந்த விவசாயியான ராஜ்குமார் சுக்லா சாம்பிரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கொண்டார். அந்த கொடுமை செய்யப்பட்ட விவசாயிகள் இருக்கிற இடத்துல யார் இருக்கார் அப்படின்னா ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் இங்கே வாங்க, எங்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுங்க அப்படின்னு காந்தியை அழைக்கிறாரு. சாம்பிரானை காந்தியடிகள் சென்று சேர்ந்தவுடன் அங்கிருந்த உடனடியாக வெளியேறுமாறு காவல்துறையினர் அவரை கேட்டுக்கொண்டனர். அதற்கு அவர் மறுத்ததை அடுத்தது வழக்கை சந்திக்குமாறு பணிக்கப்பட்டார். இந்த செய்தி காட்டுத்தீ போன்று பரவிதியை அடுத்து ஆயிரக்கணக்கோர் அந்த இடத்தில் காந்தியடிகளுக்கு ஆதரவாக கூடினர். நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் தெரிவித்தார். இந்தியாவின் முதலாவது குடியரசுத் தலைவராக பின்னாளில் பொறுப்பேற்ற ராஜேந்திர பிரசாத்தும் வழக்குரைஞராக தொழில் செய்த பிரஜ் கிஷோர் பிரசாத்தும் காந்தியடிகளுக்கு துணையாக செயல்பட்டனர். அதன் பிறகு துணைநிலை ஆளுநர் ஒரு குழுவை உருவாக்கினார். காந்தியடிகள் அக்குழுவில் உறுப்பினரானார். இண்டிகோ பண்ணையாளர்கள் விவசாயிகள் மீது நடத்திய அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தீன் கதியா முறையை ரத்து செய்ய அந்த குழு பரிந்துரைத்தது. விஷயம் தீவிரமடைஞ்சோன்னா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டியில் காந்தியை என்ன பண்ணுறாரு, ஒரு உறுப்பினராக இருக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த முறையை தீன் கதியா முறையை ரத்து பண்ணுறதுக்காக ஒப்புக்கொள்கிறாங்க. சாம்பிரான் சத்தியாகிரகத்தின் வெற்றியை தொடர்ந்து 1818 அகமதாபாத் வேலைநிறுத்தம், 1918 கேதா சத்தியாகிரகம் ஆகியன காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கின. சரியா? முந்தைய தலைவர்களைப் போலல்லாமல் நாட்டு மக்களை ஒன்று திரட்டும் பணியில் காந்தியடிகள் தம் திறமையை வெளிப்படுத்தினார். அடுத்தது பாருங்கள், ரவுலட் சத்தியாகிரகமும் ஜாலியன் வாலாபாக் படுகொலையும். இந்தியர்களுக்கு உண்மையில் அதிகாரங்களை பரிமாற்றம் செய்யாததால் 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் ஏமாற்றத்தை அளித்தது. மேலும் அரசானது போர்க்கால கட்டுப்பாடுகளை நிரந்தரமாக விரிவுபடுத்தி அமல்படுத்த தொடங்கியது. பிடி உத்தரவு இல்லாமல் கைது நடவடிக்கை, விசாரணை இல்லாமல் சிறையில் அடைப்பது என காவல்துறையினருக்கு அதீத அதிகாரங்களை ரவுலட் சட்டம் வழங்கியது. ரவுலட் சட்டம் விசாரணை இல்லாமல் யார் போராடினாங்களோ அவங்கள என்ன பண்ணுறாங்க, கைது செய்து அடைக்கிறாங்க. இந்த சட்டத்தை கருப்பு சட்டம் என்றழைத்த காந்தியடிகள் அதனை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு 1919 ஏப்ரல் 6 அழைப்பு விடுத்தார். எதுக்கு? ரவுலட் சட்டத்துக்கு எதிராக. இது உண்ணாவிரதம் இருத்தல் மற்றும் பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு அகிம்சை போராட்டமாக இருத்தல் வேண்டும் என என்ன பண்ணுறாரு, கோரிக்கை விடுக்கிறார்.
அதுக்கப்புறம் இது நாடு முழுவதும் பரவிய தொடக்ககால காலனிய எதிர்ப்பு போராட்டம் ஆகும். ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் பஞ்சாபில், குறிப்பாக அமிர்தசரஸ் மற்றும் லாகூரில் தீவிரமடைந்தது. காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதுடன் பஞ்சாபிற்குள் நுழைய விடாமலும் தடுக்கப்பட்டார். ஏப்ரல் 9 டாக்டர் சைபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் என்ற 2 உள்ளூர் முக்கிய தலைவர்கள் போராட்டத்திற்கு தலைமையேற்றதால் அமிர்தசரஸில் கைது செய்யப்பட்டனர். அடுத்தது ஜெனரல் டயரின் கொடுங்கோன்மை. அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் 1919 ஏப்ரல் 13 ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது என்னது, பைசாகி திருநாள். இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் அங்கு கூடியிருந்தனர். இந்த கூட்டம் பற்றி அறிந்தவுடன் அந்த இடத்தை பீரங்கி வண்டி மற்றும் ஆயுதமேந்திய வீரர்களுடன் ஜெனரல் ரெஜினால்டு டயர் சுற்றி வளைத்தார். யார்? ஜெனரல் ரெஜினால்டு டயர். உயர்ந்த மதில்களுடன் அமைந்த அந்த மைதானத்துக்கு இருந்த ஒரே ஒரு வாயில் பகுதியை ஆக்கிரமித்த ஆயுதமேந்திய வீரர்கள் எந்தவித முன்னெச்சரிக்கையுமின்றி கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கினார்கள். துப்பாக்கிகளில் குண்டுகள் தீரும் வரை தொடர்ந்து 10 நிமிடங்களுக்கு இந்த துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்தது. அதிகாரப்பூர்வ அரசு தகவல் படி 379 பேர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டனர். 1000க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்தனர். ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1000க்கும் அதிகம் என்று தெரிவித்தது. இந்த சம்பவத்துக்கு பிறகு படைத்துறை சட்டம் வடிவமைக்கப்பட்டு குறிப்பாக பஞ்சாப், குறிப்பாக அமிர்தசரஸ் மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்களில் ஊர்ந்து செல்ல வைக்கப்பட்டனர். இந்த கொடுமைகளை இந்தியர்கள் கொதித்தெழச் செய்தது. ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன், அதாவது நைட்டிங் பட்டத்தை திருப்பி கொடுத்தார். கெய்சர் ஹி ஹிந்த் என்ற பட்டத்தை காந்தியடிகள் திருப்பி கொடுத்தார். கிலாபத் இயக்கம் 1918 முதலாவது உலகப் போர் முடிவுக்கு வந்தது. இஸ்லாமிய மத தலைவர்கள் என உலகம் முழுவதும் போற்றப்பட்ட துருக்கியின் கலிஃபா கடுமையாக நடத்தப்பட்டார். அவருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கமே கிலாபத் என்றழைக்கப்பட்டது. மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சவுகத் அலி எனும் இன்னும் அலி சகோதரர்கள் தலைமையில் இவ்வியக்கம் நடந்தது. இந்த இயக்கத்துக்கு ஆதரவளித்த காந்தியடிகள் இந்த இயக்கத்தை இந்து முஸ்லிம்களை இணைக்க ஒரு வாய்ப்பாக கருதினார். அடுத்தது 1919 நவம்பர் மாதம் தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு அவர் தலைமையேற்றார். அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க ஆகிய 3 தேசிய முழக்கங்களை முன்மொழிந்த சவுகத் அலியின் யோசனையை காந்தியடிகள் ஆதரித்தார். 1920 ஜூன் 9 அகமதாபாத்தில் கூடிய கிலாபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது. ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆகஸ்ட் 1 தொடங்கியது. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கமும் அதன் வீழ்ச்சியும். 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் அமர்வில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கியது. பின்னர் 1920 டிசம்பர் மாதம் சேலம் ஸ்ரீ விஜயராகவாச்சாரியாரின் தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒத்துழையாமை இயக்க திட்டத்தின் கூறுகள் என்னென்ன அப்படின்னா, பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகள் அனைத்தும் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. அரசின் செயல்பாடுகளில் ஒத்துழைக்காமல் இருப்பது, நீதிமன்ற வழக்குகளில் வழக்குரைஞர்கள் ஆஜராகாமல் இருப்பது, நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளுக்கு தனியார் மத்தியஸ்தம் மூலமாக தீர்வு காண்பது, அரசு பள்ளிகளை குழந்தைகளும் அவற்றின் பெற்றோர்களும் புறக்கணிப்பது, 1919 சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை புறக்கணிப்பது, அரசு விருந்து நிகழ்ச்சிகள் மற்றும் இதர அரசு நிகழ்ச்சி விழாக்களில் பங்கேற்பதில்லை என முடிவு, குடிமைப்பணி அல்லது சிவில் இராணுவ பதவிகளை ஏற்க மறுப்பது, அந்நிய பொருட்களின் புறக்கணிப்பு மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் தரும் சுதேசி இயக்கத்தின் கொள்கைகளை பரப்புவது. வரிகொடா இயக்கம் மற்றும் சௌரி சௌரா சம்பவம் பாருங்கள். 1922 பிப்ரவரி மாதம் பர்தோலியில் வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்தார். இந்த இயக்கங்கள் ஒரு தேசிய தலைவராக காந்தியடிகளின் நட்பெயரை பெரிதும் மேம்படுத்தின. குறிப்பாக விவசாயிகள் மத்தியில்
ஒரு மாபெரும் தலைவராக அவரது மரியாதையை உயர்த்தின. காந்தியடிகள் நாடு தழுவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அவர் பயணம் மேற்கொண்ட இடங்களில் எல்லாம் அந்நிய துணிகள் குவிக்கப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டன. ஆயிரக்கணக்கானவர்கள் அரசு வேலைகளை துறந்தனர். மாணவர்கள் பெரும் எண்ணிக்கையில் தங்கள் கல்வியை கைவிட்டனர். பெருமளவிலான வழக்குரைஞர்கள் தங்கள் தொழிலை கைவிட்டனர். ஆங்கிலேய பொருட்கள் மற்றும் நிறுவனங்கள் புறக்கணிப்பு தீவிரமாக நடந்தது. வேல்ஸ் இளவரசரின் இந்திய பயணத்தை புறக்கணிப்பது வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. ஆக மொத்தம் ஆங்கில அரசுக்கு எதிராக அனைத்து விதங்களிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் தற்போதைய உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூர் அருகே சௌரி சௌரா என்ற கிராமத்தில் தேசியவாதிகள் நடத்திய பேரணி காவல்துறையினரின் கோபமூட்டும் நடவடிக்கைகளினால் வன்முறையாக மாறியது. தாம் குறைந்த எண்ணிக்கையில் இருப்பதை உணர்ந்த காவல்துறையினர் பாதுகாப்புக்காக தங்களை காவல் நிலையத்துக்குள் அழைத்து கொண்டனர். ஆனால் ஆத்திரம் கொண்ட கூட்டத்தினர் 22 காவலருடன் காவல் நிலையத்தை தீயிட்டு கொளுத்தினர். இது 22 காவலர்களும் உயிரிழந்தனர். காந்தியடிகள் உடனடியாக இந்த இயக்கத்தை திரும்ப பெற்றார். அடுத்தது சுயராஜ்ய கட்சியினர். இதனிடையே காங்கிரஸ் கட்சி மாற்றத்தை விரும்புவோர் மற்றும் மாற்றத்தை விரும்பாதோர் என இரண்டாக பிரிந்தது. மோதிலால் நேரு, CR தாஸ் ஆகியோர் தலைமையிலான காங்கிரஸார் தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்குள் நுழைய வேண்டும் என்று விரும்பினார்கள். சட்டப்பேரவைகளில் பங்கேற்று பணியாற்றுவதன் மூலம் மட்டுமே தேச நலன்கள் மேம்படும் என்று இரட்டை ஆட்சியில் பங்கேற்பதன் மூலம் தான் ஆங்கில காலனி ஆதிக்க அரசை பாதிப்படைய வைக்க முடியும் என்று அவர்கள் வாதிட்டனர். அவர்களே மாற்றத்தை விரும்புவோர் என்று அழைக்கப்பட்டனர். வல்லபாய் பட்டேல், ராஜாஜி உள்ளிட்ட காந்தியடிகளை தீவிரமாக பின்பற்றிய பலர் மாற்றத்தை விரும்பாதவர்களாக அரசுடன் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர விரும்பினார்கள். எதிர்ப்புக்கிடையே மோதிலால் நேருவும் CR தாஸும் 1923 ஜனவரி 1ஆம் தேதி சுயராஜ்ய கட்சியை தொடங்கினார்கள். இந்த கட்சி பின்னர் காங்கிரஸ் கட்சி சிறப்பு அமர்வில் அங்கீகரிக்கப்பட்டது. ஆங்கிலேய இந்தியாவின் பேரரசு சட்டப்பேரவை மற்றும் பல்வேறு மாகாண சட்டப்பேரவைகளுக்கு பெரும் எண்ணிக்கையில் சுயராஜ்ய கட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேசியவாத கருத்துக்களை முன்னெடுத்து செல்ல அவர்கள் சட்டப்பேரவையை ஒரு மேடையாக பயன்படுத்தினார்கள். வங்காளத்தில் அரசுடன் ஒத்துழைக்க விரும்பாததால் இந்தியர்களுக்கு என மாற்றப்பட்ட துறைகளில் பொறுப்பேற்க அவர்கள் மறுத்துவிட்டனர். காலனி அரசின் உண்மையான இயல்பை அவர்கள் வெளிக்கொணர்ந்தனர். எனினும் 1925 அக்கட்சியின் தலைவர் CR தாஸ் மறைந்த பிறகு சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி காண தொடங்கியது. 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி என்பது அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் மூலம் மாகாண அரசின் அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் என 2 வகைகளாக பிரிக்கப்பட்டன. நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நிலவருவாய் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் ஆங்கிலேயர்கள் வசம் ஒதுக்கப்பட்டன. மாற்றப்பட்ட துறைகளில் உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள் மற்றும் மீன்வளத்துறை ஆகிய இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் விடப்பட்டன. 1935ஆம் ஆண்டு மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்டு பிறகு இந்த துறைகள் இந்த முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. முக்கியமான துறைகள்லாம் ஆங்கிலேயர்கிட்ட பக்கம் வச்சுக்கிட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்க, சில முக்கியமான அதாவது வேலை செய்யக்கூடிய துறைகள்லாம் கொடுக்குறாங்க. காந்தியடிகளின் ஆக்கப்பூர்வ திட்டம். சௌரி சௌரா நிகழ்வுக்கு பிறகு ஆர்வலர்களும் மக்களும் அகிம்சை போராட்டம் குறித்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று காந்தியடிகள் உணர்ந்தார். அதன் ஒரு பகுதியாக காதி இயக்க மேம்பாடு, இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகியவற்றில் அவர் கவனம் செலுத்தினார். உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள், கதர், இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகியன பற்றிய செய்திகளை பரப்புங்கள், இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருவாற்றுங்கள் என்று காந்தியடிகள் காங்கிரஸாருக்கு அறிவுறுத்தினார். காங்கிரஸ் உறுப்பினர்கள் கதர் உடுப்பதை அவர் கட்டாயமாக்கினார். அகில இந்திய நெசவாளர் அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்தது சைமன் குழு புறக்கணிப்பு பாருங்கள். 1927 நவம்பர் 8ஆம் நாள் இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்காக இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக ஆங்கில அரசு அறிவித்தது. சர் ஜான் சைமன் தலைமையிலான இந்த குழுவில் 7 உறுப்பினர்கள் இடம்பெற்றனர். இது சைமன் குழு என அழைக்கப்பட்டது.
இந்தியர்கள் எவரும் இடம்பெறாமல் அனைவரும் வெள்ளையர்களாக இந்த குழுவில் இடம்பெற்றனர். இந்தியர் ஒருவர் கூட உறுப்பினராக இல்லாத காரணத்தால் இந்தியர்கள் ஆத்திரமும் அவமானம் அடைந்தனர். தங்கள் அரசியல் சாசனத்தை நிர்ணயிக்க தங்களுக்கு உரிமை இல்லாத நிலை கண்டு கொதித்தனர். காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அனைத்து இந்திய பிரிவுகளும் இந்த சைமன் குழுவினை புறக்கணிப்பது என முடிவு செய்தன. இந்த குழு சென்ற இடங்களில் எல்லாம் ஆர்ப்பாட்டங்களும் கருப்பு கொடி ஏந்தியபடி சைமனே திரும்பி போ என முழக்கங்களும் இடம்பெற்றன. போராட்டக்காரர்கள் காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டனர். அவ்வாறு நடந்த ஒரு கடுமையான தாக்குதலில் லாலா லஜபதி ராய் மிக மோசமாக காயமடைந்து சில நாட்களில் உயிரிழந்தார். நேரு அறிக்கை பாருங்கள். இந்தியாவில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சிகளை சைமன் குழு புறக்கணிப்பு ஒன்றிணைத்தது. சைமன் குழு முன்மொழிகளுக்கு மாற்றாக இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு 1928 அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்றது. இந்த கொள்கையின் அடிப்படையில் அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வகுக்க மோதிலால் நேரு தலைமையிலான கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த கமிட்டியின் அறிக்கை நேரு அறிக்கை என்று அழைக்கப்பட்டது. அதில் பரிந்துரைக்கப்பட்டவை: இந்தியாவுக்கு தன்னாட்சி அந்தஸ்து என்ற டொமினியன் தகுதி, மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டமன்ற பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதியுடன் தேர்தல் நடத்துவது, மத்திய சட்டப்பேரவை மற்றும் முஸ்லீம்கள் சிறுபான்மையராக உள்ள மாகாண சட்டப்பேரவைகளில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு, அதேபோல் இந்துக்களுக்கு அவர் சிறுபான்மையினராக உள்ள வடமேற்கு எல்லை மாகாணத்தில் ஒதுக்கீடு, பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்கப்படுவது. அடுத்தது, மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஜின்னா சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். 1/3 இடங்கள் முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரினார். அவரை ஆதரித்த தேஜ் பகதூர் சாப்புரு இது பெரும் மாற்றத்தை தராது என்று வேண்டினார். எனினும் அனைத்து கட்சி மாநாட்டில் இவை அனைத்தும் தோல்வி கண்டன. பின்னர் ஜின்னாவின் 14 அம்சங்கள் என்று அழைக்கப்பட்ட தீர்மானத்தை முன்மொழிந்தார். எனினும் அதுவும் நிராகரிக்கப்பட்டது. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்ட ஜின்னா பின்னர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு முஸ்லீம்களுக்கு தனிநாடு என வலியுறுத்த ஆரம்பித்தார். முழுமையான சுயராஜ்யத்துக்கான போராட்டம் மற்றும் சட்ட மறுப்பு இயக்கம் தொடக்கம் பாருங்கள். இதனிடையே டொமினியன் அந்தஸ்து வழங்கப்பட்டது குறித்து திருப்தி அடையாத காங்கிரசார் சிலர் முழுமையான சுதந்திரம் வேண்டி கோரிக்கை வைத்தனர். 1929 டிசம்பர் மாதம் லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு நடந்தது. அதில் முழுமையான சுதந்திரம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்டது. வட்டம் மேஜை மாநாட்டை புறக்கணிப்பது என்று முடிவு செய்யப்பட்டதுடன் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கவும் முடிவு செய்யப்பட்டது. 1930 ஜனவரி 26ஆம் நாள் சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்டு வரிகொடா இயக்கம் உள்ளிட்ட சட்ட மறுப்பு இயக்கம் மூலமாகவும் வன்முறையற்ற முறையில் முழுமையான சுதந்திரத்தை அடைவது குறித்தும் நாடு முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த இயக்கத்தை தொடங்க இந்திய தேசிய காங்கிரஸ் காந்தியடிகளுக்கு அதிகாரம் அளித்தது. உப்பு சத்தியாகிரகம் பாருங்கள். 1930 ஜனவரி 31ஆம் நாளுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று காலக்கெடுவுடன் அரச பிரதிநிதி இர்வின் பிரிவினிடம் கோரிக்கைகள் அடங்கிய மனு கொடுக்கப்பட்டது. அவை கீழ்கண்டவை ஆகும். இராணுவம் மற்றும் ஆட்சிப்பணி சேவைகளுக்காக செலவுகளை 50% வரை குறைப்பது, பூரண மதுவிலக்கை அறிமுகம் செய்வது, அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது, நில வருவாயை 50% குறைப்பது, உப்பு வரியை ரத்து செய்வது போன்ற கோரிக்கைகளை வழிநடத்தி நடைபெற்றது. கோரிக்கை மனுவுக்கு அரச பிரதிநிதி பதில் தெரிவிக்காத நிலையில் காந்தியடிகள் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். உப்பு மீதான வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு அறிவுபூர்வமான முடிவாகும். காந்தியடிகள் 1930 மார்ச் 12ஆம் நாள் 78 பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கினார். இந்த யாத்திரையில் நூற்றுக்கணக்கானோர் சேர அது நீண்டு கொண்டே போனது. காந்தியடிகள் தனது 61வது வயதில் 24 நாட்களில் 241 மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து சென்று 1930 ஏப்ரல் 5ஆம் நாள் மாலை தண்டி கடற்கரை அடைந்தார். அடுத்த நாள் காலை ஒரு கைப்பிடி உப்பை கையில் எடுத்துக்கொண்டு உப்பு சட்டத்தை மீறினார். மாகாணங்கள் உப்பு சத்தியாகிரகங்கள் பாருங்கள். தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை இதே போன்ற ஒரு யாத்திரையை சி ராஜாஜி மேற்கொண்டார். கேரளா, ஆந்திரா மற்றும் வங்காளத்திலும் உப்பு சத்தியாகிரக யாத்திரைகள் நடந்தன.
வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கால் அப்துல் காபர் கான் என்பவர் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றார். செஞ்சட்டைகள் என்றழைக்கப்பட்ட கொடை கிட்மட்கர் இயக்கத்தை அவர் நடத்தினார். காந்தியடிகள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் காஃபர் கான் மற்றும் இதர தலைவர்கள் விரைவாக கைதானார்கள். அந்நிய துணிகள் புறக்கணிப்பு, மதுக்கடைகள் முன் ஆர்ப்பாட்டங்கள், வரிகொடா இயக்கம், வனச்சட்டங்களை பின்பற்ற மறுப்பது ஆகியன உள்ளிட்ட பல ஆர்ப்பாட்ட வடிவங்கள் பின்பற்றப்பட்டன. பெண்கள், விவசாயிகள், பழங்குடியினர், மாணவர்கள் மற்றும் குழந்தைகளும் என சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும் நாடு தழுவிய போராட்டத்தில் பங்கேற்றனர். இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்களிலேயே மிகப்பெரியது இதுதான். ஆங்கிலேயர்கள் 1865ஆம் ஆண்டு முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றினார்கள். சுள்ளி எடுப்பது, கால்நடை தீவனம், தேன் விதைகள், மருத்துவ மூலிகைகள், கொட்டகைகள் ஆகிய சிறிய அளவிலான வன உற்பத்தி பொருட்களையும் வனப்பகுதியிலிருந்து சேகரிக்க இந்த சட்டம் வனத்தில் வாழ்வோருக்கு தடை விதித்தது. 1878ஆம் ஆண்டின் இந்திய பகுதி வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அவர்களிடம் இருந்தது. நன்செய் மற்றும் தரிசு நிலங்களும் வளங்களாக கருதப்பட்டன. பழங்குடியினர் பயன்படுத்திய சுழற்சி முறை விவசாயம் தடை செய்யப்பட்டது. உள்ளூர் மக்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வனப்பகுதிகளை தள்ளி வைப்பதற்கு பாதிக்கப்பட்ட ஆதிவாசிகளும் தேசியவாதிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டங்களுக்கு மிக முக்கிய ஆதாரமாக ராம்பாவிலும் அல்லூரி சீதாராமராஜு தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தை குறிப்பிடலாம். ராம்பா பகுதி ஆதிவாசிகளின் நலன் காப்பதற்காக ஊழல் அதிகாரிகளுடன் அல்லூரி சீதாராமராஜு போராடியதால் அவரது உயிரை குறிவைத்து ஆங்கிலேய அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியது. ராம்பா ஆதிவாசிகளின் கிளர்ச்சி அடக்குவதற்காக மலபார் காவல்துறையின் சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டது. வனவாசிகளின் நலனுக்காக போராடிய அல்லூரி சீதாராமராஜா சுட்டுக் கொல்லப்பட்டார். வட்டமேசை மாநாடு பாருங்கள். இந்திய இயக்கத்தின் மத்தியில் 1930 ஆண்டு நவம்பர் மாதம் லண்டனில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்தது. பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவித்தார். காங்கிரஸின் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததால் இந்திய வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை. இந்த பிரச்சினை குறித்து எதுவித முடிவு எட்டப்படாமலேயே மாநாடு நிறைவடைந்தது. காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தியடிகளுடன் அரசு பிரதிநிதி இர்வின் பிரபு பேச்சுவார்த்தையில் நடைபெற்றதை அடுத்து 1931 மார்ச் 5ஆம் தேதி காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்து ஏற்பட்டது. வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்வது, கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்ப தருவது, பதவி விலகிய அரசு ஊழியர்கள் விஷயத்தில் நீக்குப்போக்காக நடந்து கொள்வது ஆகிய கோரிக்கைகளை ஆங்கிலேய அரசு ஏற்றுக்கொண்டது. கடலோர கிராமங்களை சேர்ந்த மக்கள் தங்கள் பயன்பாட்டுக்காக உப்பு காய்ச்சவும் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டங்கள் செய்யவும் இந்த ஒப்பந்தங்கள் வழிவகை செய்தது. சட்டமறுப்பு இயக்கத்தை ரத்து செய்துவிட்டு இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொண்டது. 1931 செப்டம்பர் 7ஆம் நாள் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார். யார்? காந்தி. சிறுபான்மையினருக்கு தனித்தொகுதிகள் வழங்குவதை காந்தியடிகள் ஏற்கவில்லை. இதன் விளைவாக இரண்டாவது வட்டமேசை மாநாடும் எந்த விடாமல் முடிவடைந்தது. சட்டமறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிரூட்டல். இந்தியா திரும்பிய பிறகு காந்தியடிகள் சட்டமறுப்பு இயக்கத்திற்கு மீண்டும் புத்துயிரூட்டினார். இந்த முறை அரசு எதிர்ப்பை சமாளிக்க ஆயத்தமாக இருந்தது. படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு 1932 ஜனவரி 4ஆம் தேதி காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார். விரைவில் அனைத்து கட்சி காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மறியல் செய்த மக்கள் படை கொண்டு அடக்கப்பட்டனர். இதனிடையே 1932 நவம்பர் 17ஆம் நாள் முதல் டிசம்பர் 24ஆம் நாள் வரை மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடத்தப்பட்டது. சட்டமறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிரூட்டியதால் காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. வகுப்புவாரி இடஒதுக்கீடு மற்றும் பூனா ஒப்பந்தம். 1932 ஆகஸ்ட் 16ஆம் நாள் வகுப்புவாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்டு அறிவித்தார். முஸ்லிம்கள், சீக்கியர்கள், இந்திய கிறித்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராகிய B.R. அம்பேத்கர் தமது கருத்துப்படி தனித்தொகுதிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகாரத்தை வழங்கும் என்று வாதிட்டார். 1932 செப்டம்பர் 20ஆம் நாள் காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் ஒதுக்கீட்டிற்கு எதிராக சாகும்வரை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை தொடங்கினார். மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் மற்றும் பல தலைவர்கள் B.R. அம்பேத்கர் மற்றும் M.C. ராஜா
மற்றும் இதர ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டது. எனவே பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது. அதன் முக்கிய விதிமுறைகள் பாருங்கள். தனித்தொகுதிகள் பற்றிய கொள்கைகள் கைவிடப்பட்டன. மாறாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கீடு வழங்குவது கொடுத்து கூட்டுத் தொகுதிகள் வழங்கிய ஆலோசனை ஏற்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு இடங்கள் 71லிருந்து 148 உயர்த்தப்பட்டது. மத்திய சட்டப்பேரவையில் 18% இடங்கள் ஒதுக்கப்பட்டன.